நின்றோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போ. இப்போ எதுக்காக இவிய ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காவ? காரணம் இல்லாமல் வரமாட்டாவளே, என்னவா இருக்கும்? அண்ணே வாங்கண்ணே, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாயிட்டு. ஆமாம், தேன் வரல? இல்லைம்மா வரல. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்க. அப்படியா? சரிண்ணே, காஃபி டீ ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? அது இல்லைம்மா வேணாம். என்னவா இருக்கும்? எதுக்கு வந்திருப்பாவ? வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. சேது, வந்ததுலேருந்து வேறப்பா இப்படியே உட்காந்துருக்க. என்ன விஷயம்தான் சொல்லேன். அதைத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்லுதா? என்ன சொல்கிறாவ? புரிய மாட்டேங்குதே. ம், கேப்போம். உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைப்பேன்னு சொன்னியா இல்லையா? அட பாவி மனுஷா, இது எப்போ நடந்துட்டு? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இந்த சின்னத்தோட வாக்கு கொடுத்தா மீற மாட்டேன். அதுல உனக்கு சந்தேகம் வேணாம். ஆனா எதுவும் நடக்க மாட்டீங்க. நீயும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. இவன் தொல்லை வேற தாங்க முடியல பார்த்துக்க. ஏன் இப்படி பேசுறியா? அங்கிள், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவ போக்கு மட்டும் படல. எப்ப பார்த்தாலும் இந்த சிவா பின்னாடியே சுத்திட்டு கிடக்கா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல பார்த்துக்கங்க. என்ன சொல்லுதா? பாவி பயலே, போட்டு கொடுத்துட்டானே. நான் சொல்றது உண்மைதான். எப்போ பார்த்தாலும் இந்த சிவா பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு கிடக்கா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல பார்த்துக்கங்க. என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டாளே. நீங்க தான் அவளை நம்பணும். அதான் அத்தை இருக்காங்களே, கேட்டு பாருங்க. என்னடி? அது அது வந்துங்க. அவ என்ன பண்ணுதான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏத்த என்ன பேசுதியா? மாமா தோட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் 2 பேரும் தான் வீட்டுல இருக்கிய. அவ என்ன பண்ணுதா, எங்க போறான்னு கூட பார்க்க மாட்டியா? அவ உங்க பொண்ணு தானே? மாப்பிள்ள, போதும் மாமா. என்கிட்ட கத்துறத விட்டுட்டு உங்க பொண்ணை கண்டிச்சு வைங்க. நம்ம இந்த பிசினஸ்ல பார்ட்னர். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணை நான் கட்டிக்க போறேன். சக்தி சொல்றதும் கரெக்டு தானே? இங்க பாரு சின்னத்துல, நம்ம 2 பேரும் சம்மந்தியாக போறோம். நடுவுல இவியெல்லாம் யாரு? எதுக்கு நம்ம பொண்ணுகிட்ட வந்து பேசணும்? இல்ல எதுக்கு பேசணும்னு கேட்க. என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டா. சரிப்பா, விடு. அவ என் வீட்டு மருமக. இனிமே நாங்க பாத்துக்கிடுறோம். சேது, அவ சின்ன பொண்ணு. அண்ணே, ஏன் இப்ப எல்லாம் பேசுறியா? அதுவும் மலருக்கு இப்ப என்ன வயசாயிட்டு? 21 தான் ஆகுது. இப்பவே எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. என்ன சின்னத்தோட இருட்டி, உன் வாய் மூடிக்கிட்டு இருட்டி. ஆமா, நம்ம மட்டும் வாயை திறந்துடக்கூடாதே. இந்த மனுஷனுக்கு கோவம் எங்கிட்டு இருந்ததே வருமோ. எனக்கு மாப்பிள்ளைய வர தகுதி சிவா தம்பிக்கு மட்டும்தான் இருக்குது. யோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா என் பொண்ணு எங்க போகணுமோ அங்க போயிட்டா. இனிமே அவ பக்கத்துல கூட நெருங்கிக்கிட முடியாது. சரி, இனிமே என் பொண்ணு எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிடுவேன். நம்ம பேசுன மாதிரி தான் கல்யாணம் நடக்கும். உன் பையனுக்கும் என் மவளுக்கும் மட்டும்தான் கல்யாணம். நீங்க எது மனசை போட்டு குழப்பிக்கிட வேணாம். இனிமே நான் பாத்துக்கிடுவேன். ஐயா, மணி சத்தம் போடுற மாதிரி இருக்குது. அவன் தான் வந்திருக்கான் போல. ஏடி சுகன்யா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் போறேன். உள்ளவா. என்ன ஆயிட்டு? அது வந்து ஐயா. என்னடா, எப்படி சொல்ல? என்ன திரு திருன்னு முடிக்கிற? நாங்க கொடுத்த வரையும் முடிச்சிட்டியா இல்லையா? அதான் கேட்கறாங்கல்ல, முடிச்சிட்டியா? என்னன்னு சொல்லு. அவன் யாரு? அவனுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? அது எனக்கு இப்பயே தெரியணும். ஐயா, சக்தி ஐயா சொன்ன மாதிரி அவன் ஒருத்தன் இல்லைங்கய்யா. என்ன சொல்ல வர? ஐயா, ஒரு கூட்டமே இருக்குதுன்னு சொல்லுவேன். என்னடா சொல்லுத? ஐயா, அவன் போலீஸ்காரனே இல்ல. என்னடா சொல்லுத? அவன் ஒரு ரவுடி பையங்கய்யா. ரவுடியா? அவன் கூட பிறந்தவங்க 3 பேர் பார்த்துக்கோங்க. ஒரு அக்காவும் இருக்குது. இது என்ன புது கதையா இருக்குது? இவன் என்ன சொல்லுதான்? ஆமாங்கய்யா, அதுலயும் அவன் அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா? சரியான ரவுடி கூட்டத்தை சேர்ந்த பையங்கய்யா. ஒரு பட்டாளமே இருக்குது. அவன் பக்கத்துல நம்ம நிக்க கூட முடியாதுங்கய்யா. அவங்க 4 பேர் பார்த்தாங்க. 4 பேர் இறங்கி அடிச்சானுங்கன்னா ஒருத்தன் உசுறு கூட தப்பாதுங்கய்யா. பெரிய பிசினஸ் மேன் வேற. என்ன இது இப்படி உளறிக்கிட்டு இருக்கா? வேணாங்கய்யா, அவங்க கிட்ட வம்பு வச்சுக்க வேணாம். அவன் வீரன். என்னடா உலர்ற? ஆமாங்கய்யா, நான் சொல்லுறத கேளுங்க. அவன் சவகாசம் நமக்கு வேணாம். போதும், வாய மூடுறா.
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாரும் எதுவும் பேச வேணாம். நான் பார்த்துக்கிடுதேன். ஆமா, அது யாருன்னு உனக்கு தெரிஞ்சதா? அது வந்து ஐயா. என்னடா இழுக்கிற? அதான் கேட்கும்ல, சொல்லு. இவ்வளவு நேரம் அவ்வளவு புகழ்ந்து பாராட்டி சொல்லிட்டு கிடந்த. அது அது வந்து அவன் கூட பிறந்தவங்க 4 பேருன்னு தான் தெரியும். ஆனா அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அவையில நான் பார்க்கவும் இல்லை. சரி, நீ போ. இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. யாரா இருக்கும்? என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. திடீர்னு வந்தான். அவன் என்னடான்னா டெண்டர் தூக்கி அவன் கையில கொடுத்துட்டு போயிட்டான். இந்த மணி அவனை பத்தி இம்புட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது யாரு? அவனை பார்த்தே ஆகணும். அவன் ஒரு ரவுடி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை என்ன நீங்க பார்க்கணும் பத்தியணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? என்ன நடந்தாலும் எனக்கு தேவையில்லை. எனக்கும் மலரு வேணும். சக்தி, அவசரப்படாத. அவன் பெரிய ரவுடினா அவன்கிட்ட ஏகப்பட்ட விஷயத்த கறக்கணும் பார்த்துக்க. அது மலரால மட்டும்தான் முடியும். அதுக்கு உங்க மொபைல் அவன் கையில தூக்கி கொடுக்க போறீங்களோ? சக்தி, அவன் நம்ம வீட்டு மருமக, உன் பொண்டாட்டி. அதை மறந்துடாத. சின்னத்துல சொல்றதும் சாதிப்பேன். அவனை வச்சு காரியம் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்கிட மாட்டேன். மலரு எனக்கு மட்டும்தான். இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? விடு சின்னத்துல. அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சொல்லுவேன். என் பொண்ணை வச்சு எல்லாத்தையும் கறக்குவேன். அவன் யாரு, அவ கூட பிறந்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்க. வேகமா நடக்கட்டும். இல்ல நமக்குத்தான் ஆபத்து. இந்த சக்தியை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ ஆக வேண்டியதை பாரு. ம். அம்மா கீழே என்னம்மா நடக்கு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. அது அது வந்து மலரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த மனுஷனை பற்றி தான் தெரியுமே. இப்படித்தான் ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவார். அதெல்லாம் நீ கண்டுக்காத. அம்மா இருக்கேண்டி உனக்கு. எனக்கு பயமா இருக்குதுமா. அந்த மூஞ்சியெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை பார்த்துக்கங்க. அவனும் அவன் ஆளும் மூஞ்சியும் சோடாப்பட்டி. நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சிவா இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். அம்மா ஒன்று சொன்னா கேப்பியா? சொல்லுங்கம்மா. பேசாம சிவா தம்பி வீட்டுக்கு போயிடுவேன். அம்மா என்ன சொல்லுதிய? கல்யாணம் கூட முடியல, நான் எப்படிமா அங்கே போக முடியும்? ஊருக்குள்ள என்ன பேசுவாவ? என்ன தப்பான பொண்ணா பேசுவாங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அம்மா சொல்லுதேன்ல, கேளுட்டி. நீ இங்கே இருந்தா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னே தெரியல பார்த்துக்க. அந்த சோடாப்பட்டிக்கு கட்டி வச்சாலும் கட்டி வச்சிருவான். ஆனால் உங்களை இங்கே தனியாக விட்டுட்டு நான் பார்த்துக்கிடுதேம்மா. இல்லை நீங்களும் வாங்களேன், அது நல்லாவா இருக்கும்? நான் எப்படி மாப்பிள்ளை வீட்டில் வந்து அதெல்லாம் அவைய ஒன்றும் பண்ண மாட்டாவ, எதுவும் நினச்சிக்கிடவும் மாட்டாவ. இன்னைக்கு நம்ம போயிடலாமே. கீழே தான் உட்காந்துருக்காவிய. அவைய போகட்டும் சரியா? நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு பேசு சரியாம்மா? சரிம்மா. ஆத்தி இவனா? அம்மா அம்மா இருக்கேல்ல, நான் பார்த்துக்கிட்டேன். நீ என்ன தம்பி? அது ஒன்றும் இல்லத்த, மலரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்பாலாம் கிளம்பிட்டாங்களா? இல்லத்த. வாங்கலை, கீழே போகலாம். நீங்க போங்க, நான் வாரேன். எனக்கு சின்ன வேலை இருக்குது. என்ன பயப்பட இப்படி சொல்லுதான்? இல்லை தம்பி, மலர் தூங்கணும்னு சொன்னான். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். நீங்க போறீங்களா? இல்லை தம்பி, அது வந்து உங்களை தான் சொன்னேன் கிளம்புங்கன்னு. அம்மா அம்மா இங்கேதாம்மா இருப்பேன், பார்த்து பேசு சரியா? என்னடி ஆட்டோ ரொம்ப பயங்கரமா இருக்குதே? என்ன சொல்லுதியா? இல்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு கிடைக்கியா, அதை சொன்னேன். அது என்னோட விருப்பம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க, எனக்கு தூக்கம் வருது. என்ன என்ன என்ன? நான் கட்டிக்க போற பக்கத்துல தான் நிக்கேன். அதுக்கு எப்படி இட்டி ஷாக்காவுற? அது அது வந்து ஓ, அம்மா வந்துருவாகணும். அதெல்லாம் வரமாட்டாங்க. இங்க பாருட்டி மலர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. நீனா என் உசுருட்டி. மூடுங்க சொல்லிட்டேன். நீ இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன்டி. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கல்யாணம் மட்டும் என்னத்தையும் பண்ணிக்கணும். புரியுதா? முடியாது. சிவாவை தவிர யாரையும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். இங்க பாருட்டி, என்னை கோவப்படுத்தி பார்க்காத சொல்லிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி. அவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? நல்ல பணம் இருக்குது, நீ நல்லா வாழலாம் பார்த்துக்க. உனக்கு எந்த குறையும் வராது. உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டி. உன்னை பூ போல வச்சுக்கிடுவேன் பார்த்துக்க. சி வாய் மூடு. ஏன் சிவாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவரை பற்றி பேசுறது கூட உனக்கு தகுதி இல்லடா. மலர் வேணாம். ஃபர்ஸ்ட் ரூமை விட்டு வெளியே போ. என்னடி வாய் ரொம்ப ஜாஸ்தியாகுது? என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அது அது வந்து வேணாம் வேணாம், அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்ப நான் சொல்லுவதை மட்டும் கேளு. சரி. ஆனால் அவருக்கு எதுவும் என் பேச்ச நீ கேட்கும்போது நான் என்னடி பண்ண போறேன்? நீ கேட்கலைனா தான் நான் பண்ணுவேன். சரியா? இப்போ உன்னை கொஞ்சிறதுக்கு எனக்கு டைம் இல்லை.
கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துக்க. என்ன வரட்டுமா? அவனை தான் கட்டிக்கணுன்ற நினைப்ப இன்னையோட தூக்கி போட்டுரு. புரியுதுல? ஆ பாவி பையன் இந்த பாடுபடுத்துதானே, அவையகிட்ட சொல்லவும் முடியல, பயமா இருக்குது. அவையகிட்ட சொன்னா என்ன நடக்கும்? இந்த பையன் நம்மளை இப்படி மிரட்டுறானே, ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன